ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள் தர மிகப்பெரிய ரொம்ப அபார வெற்றி. இப்போ எண்ணங்கள் நமக்கு ரெண்டு விதமா வருங்க. ஒண்ணு பாசிட்டிவா வரும், இன்னொன்னு நெகட்டிவா வரும். இந்த எண்ணங்களை நமக்கேத்த மாதிரி நமக்கு வர நெகட்டிவ் எண்ணங்களை நம்ம அதை தடுத்து எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணமா கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்களே நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போவீங்க. அந்த கோவில்ல இருக்கிற எண்ண அலைகள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குது. இதே ஒரு டெத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல இருக்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்கும். அந்த நெகட்டிவ் அந்த தாட் உங்களை பாதிக்கப்பட்டு நீங்களும் நெகட்டிவ் கொள்ள போயிடுவீங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் எல்லா இடத்துலயும் எண்ணங்கள் போயிட்டே இருக்குங்க. இந்த எண்ணங்கள், இப்ப நீங்க ஒரு ஆளை பார்ப்பீங்க, அந்த ஆள் மூச்சு எப்பயுமே சோகமா வச்சிருப்பான், எப்பயுமே ஏதோ வாழ்க்கையில பறி கொடுத்த மாதிரி அப்படியே இருப்பான். அப்போ அவனை நீங்க பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆகி நீங்களும் அந்த ஒரு சோக நிலையில போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருது. அந்த நெகட்டிவ் எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது இப்போ இந்த எண்ணம் நெகட்டிவ்னு தெரியுது. ஓகே, நெகட்டிவ் எண்ணம் வந்துடுச்சு. இப்போ அந்த எண்ணத்தை எப்படி நீங்க மாத்துவீங்க? இந்த நெகட்டிவ் எண்ணம் வரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதை ஒரு ஜஸ்ட் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட், அந்த 5 செகண்ட் அந்த ஒரு எண்ணத்தை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ் எண்ணம் போயிட்டு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எண்ணம் வந்துடும். இதே போலதான் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, இது தப்புன்னு தெரியுது, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க, ஃபோக்கஸோட பண்ணுங்க, விழிப்பு நிலையோட பண்ணுங்க. இந்த விழிப்பு நிலையில பண்ண இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப சரக்கடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு சிப்பை நீங்க குடிக்கும் பொழுதும் ஃபோக்கஸ் பண்ணி கான்சியன்ஸோட அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் அந்த எண்ணம் அதுல மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தப்பா கரெக்டானு தெரிஞ்சிடும். இப்போ தியானம் பண்றாங்க, தியானம் பண்றது எதுக்கு? மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அந்த தியானம் பண்றோம். இப்ப தியானம் நம்ம பண்ண நம்மளோட மைண்ட் ஒருநிலைப்படும். இப்போ நீங்க ஆரம்ப நிலையில ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு அது பயிற்சியா தான் நீங்க பண்ணணும். திருப்பி நீங்க பண்ண உங்களோட மனது ஒருநிலைப்படுத்தி இப்போ ஒரு 1 hour நீங்க மெடிடேஷன்ல உட்காடுறீங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட மனம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா தான் இருக்கும், வேற எந்த எண்ணத்துக்கும் போகாது. இது மாதிரிதான் ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அந்த எண்ணத்தை நீங்க கையால கத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணமே வந்தா கூட அதை பாசிட்டிவா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 நெகட்டிவ் தாட்ஸ், ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு ரெகுலரா வரும். ரொம்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது ஒரு 5 விஷயத்த ஒரு பாசிட்டிவ் எண்ணமா நீங்க மாத்திட்டீங்கன்னா போக 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பழகிடும். இந்த ஒரு சின்ன விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஓம் நம சிவாயன்னு சொல்லி ஒரே